கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 1:3 கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி எபேசு சபைக்கு சொல்லப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக வாழ்ந்த காலத்திலே எந்தெந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் அனுபவித்தாரோ எல்லா காரியங்களையும் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கும் சுதந்திரமாக்கி கொடுத்திருக்கிறார். அநேக அற்புதங்களை செய்தார், அநேகரை விடுதலை பண்ணினார், அநேகருடைய பாவங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு அப்படிப்பட்ட வல்லமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு அற்புதங்களை செய்யும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உன்னதங்களின் சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிற தேவன் அவருடைய அனுபவங்களையும் அவருடைய தரிசனங்களையும் நாம் உரிமை பாராட்டி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவர் நமக்கு பலனாய் காணப்படுகிறார். பணமோ புகழோ பதவியோ பட்டமோ பொருளோ இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடியதான் ஆசீர்வாதமா இருக்கிறது. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. எனவே சுகத்தை தேடி, பலனை தேடி, பொருளை தேடி, பணத்தை தேடி வேறு எங்கேயும் அலைய வேண்டாம். தேவ சமூகத்திலே காத்திருப்போம். அவரே நமக்கு ஞானமும் மீட்பும் பலனும் ஆசீர்வாதமாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.